அதிசயங்கள் நிறைந்த ஆண்டவனின் பிறப்பு. அருட்திரு தமிழ்நேசன் அடிகளாரின் இயேசுவின் பிறப்போடு தொடர்புடைய வரலாறு மற்றும் வாழ்வியல் சார்ந்த சில சிந்தனைகள், சிறப்பு கட்டுரை தொகுப்பு. ஒவ்வொரு குழந்தையின் பிறப்பும் அதிசயமும் அற்புதமும் நிறைந்தது. இயேசுவின் பிறப்பு முழு உலகிற்கும் அதிசயமான அற்புதமான நிகழ்வாக அமைந்திருந்தது. கன்னியாக இருந்த மரியாள் ஆணின் துணை இல்லாமல் குழந்தையை கருத்தரித்து விண்ணக தூதர்கள் கானம் இசைத்து இடையர்களுக்கு நள்ளிரவில் இயேசுவின் பிறப்பின் செய்தி அறிவிக்கப்பட்டது. கீழ்த்திசை ஞானிகள் பாலனை தேடி வந்து வானத்தில் விண்மீன் தோன்றியது. அப்பாவி குழந்தைகள் கொலை கொண்டது. திருக்குடும்பம் அகதியாக எகிப்துக்கு தப்பியோடியது என்று எல்லாமே அதிசயமும் அற்புதமும் நிறைந்த திகிலூட்டும் சம்பவங்களாகும். அபூர்வமான ஆச்சரியங்கள் நிறைந்த இயேசுவின் பிறப்பு நிகழ்வுகள் சிலவற்றை வரலாற்று கண்ணோட்டத்தில் அணுகுவதும் அவை இன்று நமக்கு தரும் வாழ்வியல் சிந்தனைகளை, வாழ்க்கை பாடங்களை கண்டுகொள்வதும் இந்த கட்டுரையின் நோக்கமாகும். கணக்கெடுப்பில் கலந்து கொள்ளும் திருக்குடும்பம். நிறைமாத கர்ப்பிணியாக இருந்த மரியாவை அழைத்து கொண்டு யோசேப்பு தாவீதின் ஊரான பெத்லகேமுக்கு சென்றார். அக்காலத்தில் அகுஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். ஆகவே மக்கள் தங்கள் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். ரோமை அரசாட்சியில் 14 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெற்றது. இராணுவ சேவைக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கவும் வரி வசூலை முறைப்படுத்தவும் மக்கள் தொகை கணக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது. யூதர்கள் ரோமையரின் இராணுவ சேவையில் தம்மை இணைத்துக் கொள்வதில்லை, ஆயினும் வரி செலுத்தியாக வேண்டும். இதன் நிமித்தம் யூதரும் இந்த கணக்கெடுப்பில் பங்கெடுக்க வேண்டியதாக இருந்தது. இயேசு வாழ்வு தர வந்தவர், வாழ்வை தர வந்தவர் மட்டுமல்ல, உலகத்தின் மீட்புக்காக தன்னை முற்றிலும் தாரை வார்த்து தந்தவர். இந்த இயேசுவின் சீடத்தியாக வாழ அழைக்கப்பட்டு நான் எந்த அளவுக்கு எனது சுயநல எல்லைகளை கடந்து மற்றவர்களுக்கு உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன் என்ற கேள்வி முக்கியமானது. இடையர்கள் பெற்றுக்கொண்ட இன்ப செய்தி. இயேசு பிறந்தவுடன் அந்த செய்தி முதலில் இடையர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. ஆடு மாடுகளை மேய்க்கும் இடையர்கள் அன்றைய யூதிய சமுதாயத்தில் கடநிலை சமூகமாக கணிக்கப்பட்டவர்கள். அன்றைய மேட்டுக்குடி வர்க்கத்தால் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள். இவர்கள் நகர விளிம்பிற்கு வெளியே நடமாடியவர்கள். இவர்கள் ஏழைகள், எளியவர்கள், இயற்கையோடு ஒன்றித்து வாழ்ந்தவர்கள். இத்தகைய பாமர மக்களுக்காகத்தான் உலகமே எதிர்பார்த்து காத்து கிடந்த மெஸ்ஸியா தனது முதல் தரிசனத்தை கொடுத்தார். தமக்காக ஒரு மீட்பர் பிறந்திருக்கிறார் என்ற செய்தியை அறிந்ததும் அவர்கள் உடனே புறப்பட்டார்கள். தாம் காவல் காத்து கொண்டிருந்த ஆடுகளை கூட அவர்கள் என்ன செய்தார்கள் என்று நமக்கு தெரியாது. விரைந்து வந்து இயேசுவை கண்டு மகிழ்ந்தார். இயேசுவை அறியாத இடையர்கள் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டதும் அவரை பற்றி அறிய விரும்பினார்கள். அவரை சந்திக்க விரைந்தார்கள். இயேசுவை அறிய வேண்டும், தெரிய வேண்டும் என்ற இந்த இடையர்களின் அக்கறையும் ஆர்வமும் அவசரமும் இன்று நம்மிடம் இருக்கின்றதா? இவர்களைப் போல் நாமும் இயேசுவை அறிய ஆவலாக இருக்கின்றோமா? ஆலயத்தில், நற்கருணையில், இறைவார்த்தையில், செபத்தில் நாம் இயேசுவை சிந்திக்கின்றோமா? தேவையில் இருக்கும், துன்பத்தில் வாடும் சக மனிதரில் நாம் அவரை காண்கிறோமா? கானம் பாடும் வானதூதர்கள். ஒரு குழந்தை பிறக்கும்போது அருகில் இருப்பவர்கள் சூழ்ந்து கொள்வதும் பாடுவதும் இயல்பாக நடைபெறும் நிகழ்ச்சியாகும். இயேசு பிறந்தவுடன் வானகம் மகிழ்ந்து கொண்டது. விண்ணகத்திலிருந்து வானதூதர்கள் பேரணி அந்த தூதர்களுடன் சேர்ந்தது. உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதியும் உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. இதுதான் இந்த உலகத்தில் ஒலித்த முதல் கிறிஸ்துமஸ் செய்தி. இச்செய்தி ஆழமான அர்த்தம் நிறைந்ததொன்று. இயேசுவின் பிறப்பு மண்ணுயிர்க்கெல்லாம் மகிழ்ச்சியூட்டும் ஒரு அரிய நிகழ்வு. அது இந்த உலகிற்கு அமைதியையும் சமாதானத்தையும் கொண்டு வந்த நிகழ்வு. உலகில் அவருக்கு உகந்தோருக்கு மட்டுமே அமைதி வாக்களிக்கப்படுகிறது. பழைய மொழிபெயர்ப்பில்
நல்மனதோருக்கு என்று கூறப்பட்டுள்ளது. இன்று கிறிஸ்து பிறப்பு விழா வெறும் ஆடம்பர விழாவாக, வர்த்தக விழாவாக மாறிவிட்டது. உள்ள அமைதி இழந்து, சமாதானம் இழந்து அலைக்கழிக்கப்படும் இன்றைய மானிடருக்கு அமைதியை, சமாதானத்தை வழங்கும் சமாதான பிரபுவாக இயேசு வந்தார். ஆனால் இந்த உலகம் அந்த அமைதி, சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் இன்று தவிக்கின்றது, தள்ளாடுகின்றது. இறுதியாக பாலன் பிறந்த பாலஸ்தீன நாடு புவிக்கோளத்தின் பரப்பில் புறம்பே தள்ளப்பட்ட ஒரு பால்நிலை பகுதியாகும். வறண்டது, வளமற்றது. சிறிய ரோமையர், கிரேக்கர் எல்லோரும் பாதம் பதித்து விடுதலை தராது அடிமைப்படுத்திய இடம். தாழ்ந்த இனம், விளிம்பு பகுதி என்றெல்லாம் சொல்லலாம். இந்த பாலஸ்தீன மண்ணில் தோன்றிய இயேசு இந்த உலகத்தின் பாவ விடுதலைக்கு, சாப விடுதலைக்கு வழிகோலினார். திருக்குடும்பத்தை பின்பற்றி நாமும் பொறுப்புள்ள நற்பிரஜைகளாக வாழ்வோம். இயேசுவின் அர்ப்பணத்தை பின்பற்றி சுயநலம் கலைந்து பிறர் நலம் நாடுவோம். இடையர்களைப் போல இயேசுவை அறிவோம். அவரை மற்றவர்களுக்கு அறிவிப்போம். வானதூதர்கள் வாழ்த்தி பாடிய அமைதி, சமாதானத்தை எமதாக்குவோம்.